நீங்க பாடி பில்டிங் சொன்னோன்னா முக்கியமான ஒரு விஷயம் ஞாபகம் வருது சார். ஜிம். ஸோ ஓகே. ஜிம்னு எடுக்கும்போது ஸோ டயட் பிளான் மட்டும் நம்ம எடுத்து உடம்ப மெயின்டைன் பண்ண முடியுமா? இல்ல ஜிம் பிளஸ் டயட் பிளான் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்ட கொடுக்குமா சார்? ஜிம் பிளஸ் டயட் வெறும் நீங்க டயட் பிளான் வச்சு ஒன்லி அதை மட்டுமே வச்சு உங்களால ஹெல்த்தியா லீட் பண்ண முடியும். பட் இதெல்லாம் லைக் வந்து ஒரு லைக் கார்டியாக் பண்றதா இருக்கட்டும், இல்ல ஒரு ஸ்ட்ரெங்த் ட்ரைனிங்கா இருக்கட்டும். ஸ்ட்ரெங்த் ட்ரைனிங் ஒரு ஜிம்னு எடுத்துட்டீங்கன்னா கார்டியாக் இருக்கு, ஸ்ட்ரெங்த் ட்ரைனிங் இருக்குது. ஓகேங்களா? 2மே வந்து தேவை. அது இல்லாமலும் நம்மளோட ஃபுட் கண்டிஷன் மட்டும் வச்சுமே வந்து நம்மளோட பாடி வெயிட்டை வந்து மெயின்டைன் பண்ண முடியும். இப்போ எங்ககிட்ட வர நிறைய கிளைண்ட்ஸ் ஐடி பீப்புள்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து நைட் ஷிஃப்ட்ல இருக்காங்க. அவங்க ஜிம்முக்கு போக முடியாது. டைமிங் எனக்கு எனக்கு தூக்கம் வருது. என்னால பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஃபுட் மட்டுமே வச்சு ஃபுட் மேக்ஸிமம் இப்போ ஒரு 1 மந்த் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா, ஒரு வெயிட் லாஸ்ன்னு ட்ரை பண்றாங்க அப்படின்னா, ஒரு 3 கேஜிஸ் 2.5 to 3 கேஜிஸ் வந்து அவங்களால எந்த ஒர்க் அவுட்டும் பண்ணாம ஒன்லி ஃபுட் கன்சம்ஷனை வச்சு பண்ணலாம். அதுதான் வந்து லைக் டயட் இதில் என்ன சொல்லுவாங்கன்னா கேலரி டிஃபிசிட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து நம்மளோட பாடி லைக் ஒரு மேல் ஃபீமேலுக்கு நான் இதுக்கு முன்னாடியே ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன். ஸோ ஒரு மேல் ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மேலுக்கு வந்து 2000 கேலரிஸ் நீடட் அண்ட் வந்து ஒரு ஃபீமேலுக்கு 2500 கேலரிஸ் நீடட். அப்போ ஒரு மேலுக்கு 2000 கேலரிஸில் இருக்கும்போது அதில் வந்து நம்ம ஒரு 500 கேலரிஸை கம்மி பண்ணி மார்னிங் 500, ஆஃப்டர்நூன் 500, டின்னர் 500 அப்படிங்கும்போது 1500. ஸோ 500 வந்து டெஃபிசிட் ஆகுது. அப்போ என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக வந்து வித்தவுட் ஒர்க் அவுட், வித்தவுட் எந்த இதுவுமே இல்லாமல் உங்களுக்கு வந்து ஃபுட் கண்டிஷன் அதான் சொன்னேன். நார்மல் பீப்புள்ஸ் இன்னைக்கு இருக்கிற நீங்க வந்து ஒரு டயட் ஃபுட் வாங்குறதுக்கு நீங்க யோசிக்கலாம். ஐயோ! லைக் வந்து இப்போ வந்து லைக் பெரிய பெரிய செலிபிரிட்டீஸ் இருக்காங்க. லைக் ஒவ்வொரு ஆக்டர்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து லைக் இன்னைக்கு வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து வேற லெவல்ல பண்ணிட்டு இருக்காங்க. லைக் ஒரு மூவி இப்போ விக்ரம் சாரா இருக்கட்டும், இல்ல வந்து லைக் அஜித் சாரா இருக்கட்டும். ஸோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் இப்போ பார்த்தீங்கன்னா, குட் பேட் அக்லி மூவில வந்து லைக் டோட்டலா வந்து அவங்க வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேற லெவல்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஃபுட் கண்டிஷன் இதை வந்து நார்மல் பீப்புள்ஸ் இப்படி எடுத்துட்டு வந்தா ஒரு 3-4 கேஜிஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணலாம். இன்னுமே வந்து ஒரு ஹெவியா நீங்க ஒர்க் அவுட் பண்ணி ஒரு ப்ராப்பரா டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுத்துட்டு வரணும்னா கன்சிஸ்டண்டா ஜிம் போயிட்டு கன்சிஸ்டண்டா இந்த டயட்டும் எடுத்துட்டு இருந்தா கண்டிப்பா வந்து ஈஸியா அவங்க என்ன நார்மலா எல்லாருமே வந்து டயட் மெயின்டைன் பண்ண முடியும். பட் கன்சிஸ்டன்சி தான் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்டான விஷயம்.